சமீபத்தில் நான் ஒரு கதை படித்தேன். என்கிட்ட ஒரு நல்ல ஹேபிட்டுன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, எவ்வளோ வேலை இருந்தாலும் தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது மினிமம் படிப்பேன். டைம் கிடச்சிதுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட படிப்பேன். டைம் கிடைக்கலங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது நான் ஒரு புக்கு படிக்கணும்னு நினைப்பேன். ஒரு புக்கு படித்தேன்னா காலையில் ஒரு 1/2 அன் ஹவர் படித்தேன்னா ஈவினிங் ஒரு 1/2 அன் ஹவர் படித்து, சப்போஸ் அந்த கதை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டானது கீழே வைக்க முடியலன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அப்படி படிக்கும்போது தான் அந்த கதை எனக்கு அப்படியே மனசில் நின்றுது. அந்த ஆத்தர் பேர் ஹேமா பாலாஜின்னு பேர். அவங்க என்ன கதை எழுதியிருக்காங்கன்னா, சில பெண்கள் சில அதிர்வுகள்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. நான் அவங்க புது ஆத்தராக இருக்காங்களே, நமக்கு தெரியாது, சரி எப்படி இருக்குமோன்னு நினச்சி படித்தேன். கீழே வைக்கலைங்க நிஜமாவே. அதை ஒரு தடவை படித்தது இல்லாமல் திரும்பவும் மறுமுறை படித்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் யாருமே செய்ய மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டோரி அவங்க. அதில் என்னென்ன எழுதியிருக்காங்க, யாரை பற்றினா குந்தி தேவி பற்றி எழுதியிருக்காங்க, சூர்பனகை பற்றி எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் காந்தாரி, அதுக்கப்புறம் சுலபை, அதுக்கப்புறம் மைத்ரேயி, அதுக்கப்புறம் கார்கின்னு இவர் வைரமுத்து கூட சொல்லுவார். அந்த காலத்தில் பெண்கள் பெண் வேத விற்பனர்கள்லாம் இருந்தாங்க. அதில் கார்கியை பற்றி ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. இந்த கார்கிங்கிற அம்மையார் பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. அந்த கதையை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நல்லது படித்தாங்கன்னா 4 பேருக்கு கண்டிப்பாக தெரியணுங்கிறதுனால சொல்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை 2 கதையை இன்றைக்கி சொல்கிறேன். மிச்சத்தை நான் படிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் 2 கதைக்கு மேலே உங்களாலேயும் அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் டெய்லி 2 கதை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கதை எதுன்னு கேட்டாங்கன்னா, எனக்கு எடுத்த உடனே ஜாப்பாலி அப்படிங்கிற ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஜாப்பாலியை பற்றி மகாபாரதத்தில் கூட அவங்க சொல்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டால், ஜாப்பாலி ஒரு வேடுவ பெண். வேடுவன்னா நிஷாத குலம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரைபல்னு கூட வச்சுக்கிங்களேன். அந்த ஜாப்பாலி ஒரு ட்ரைபல். அவங்க ஊர் ஊராக போவாங்க. ட்ரைபலோட வேலை என்ன, ஒரு காடோட சம்மந்தப்பட்ட ஒரு வேலை அது. அவங்க ஏதாவது காட்டோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளை போல் இல்லற தர்மம் பேணணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படிங்கிறதுலாம் இல்லை. யாருக்கு யாரை பிடிச்சிக்கோ அவங்களோடலாம் இருப்பாங்க. அப்படி ஜாப்பாலி ஊர் ஊராக போகும்போது அவளுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. ஆனால் அவள் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே அவள் என்ன பண்ணிட்டா, அந்த கூட்டத்தை விட்டு விலகி அவள் தனியாக காட்டில் கர்கவனம்னு சொல்கிறாங்க அந்த இடத்த. அந்த இடத்துல அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. கார்கி கூட அதில் தான் இருந்ததா சொல்கிறாங்க. கர்க மகரிஷின்னு தெரியுமா? நம்ம ஜனகரோட கதையில் ஜனகரோட குல புரோகிதர் தான் அவர் பேர் கர்கர். அவர் தான் சீதாதேவியோட ஜாதகம், ஊர்மிளாவோட ஜாதகம்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பேர் வைக்கிறாரு. பேர் வச்சுட்டு அவங்களோட அப்பப்போ ஜனகர் அவரை கன்சல்ட் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கை முறைகளை பற்றிலாம் கேட்பார். அந்த கர்கவனத்தில் தான் இவ்வளோ என்ன பண்ணுறா, ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்படி குடிசை போட்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 6 வயசு ஆகுது. டெய்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காட்டில் போய் விறகு வெட்டிட்டு அந்த வெட்டின விறகை அதை விற்று அதில் வர பணத்தை வச்சு அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழும்போது டெய்லி போகும்போதும் வரும்போதும் கௌதம மகரிஷி இருந்தார் இல்லையா, அவரோட குருகுலம் அங்கே நடக்குது. அந்த குருகுலத்தில் பசங்க படிக்கிறத அந்த பையன் பார்க்குறான். அந்த பையன் பார்க்கறோடனே அவள் டெய்லி வருத்தப்படுறான். டெய்லி அந்த இடத்துல நின்று அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த குருகுலத்தில் படிக்கிறவங்கள நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அவளும் பார்க்குறா. குருகுலத்தில் சேரணும்னு நம்ம பையன் கேட்பானே, நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு அவன் மனசுக்குள்ளே குழம்புறா. அவள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நாள் வருது. என்ன நாள்னா, அம்மா எனக்கும் குருகுலம் போய் படிக்கணும்னு ஆசையாக இருக்குமா, நான் என்னம்மா பண்ணட்டும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. அதுக்கு அவள் சொல்கிறா, கண்ணா நான் இப்போ சொல்கிறத நீ காதில் வாங்கு. என்ன, உங்கள் அம்மா உண்மையை தவிர வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த உண்மையை எவ்வளோ பலம் வாய்ந்ததுன்னு எப்படி சொல்கிறான்னா, 100 கிணறுக்கு விட ஒரு குளம் வெட்டினா அது புண்ணியம். அதாவது 100 கிணற்றுக்கு சமமானது ஒரு குளம், 100 குளத்துக்கு சமமானது ஒரு ஏரி, 100 ஏரிக்கு சமமானது ஒரு ஆறு, பல ஆறுகளுக்கு சமமானது கடல். இப்படி அப்படி நிறைய சொல்கிறார்.
இதுக்கு சமம், அதுக்கு சமம், அதுக்கு சமம். ஆனால் இது எல்லாத்த விட பலம் வாய்ந்தது, புண்ணியமானது எது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறா. என்னம்மா அப்படின்னு அது கேட்குது. என்ன சொல்கிறா? உண்மைப்பா, சத்தியம்ப்பா அப்படின்னா. அப்படின்னா அப்படின்னே, அப்பா உன்னை குருகுலத்தில் சேர்க்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே உன்னுடைய குலம் என்ன, உன்னுடைய கோத்திரம் என்ன, உன் தந்தையின் பெயர் என்னன்னு என்ன கேட்பாங்க. நான் ஒரு வேடுவ பெண்பா, ஊராக போயிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையிலே நீ யாரோட வித்துன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு அதை சொல்ல தெரியலப்பா. உன்னுடைய தந்தை யாரென்று எனக்கே தெரியவில்லை. நான் என்னன்னு சொல்லுவேன்? நீ ஜாப்பாலியோட பையன்பா, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய தந்தை யார், உன் தந்தை எந்த குலம், எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படிப்பா உன்னை சேர்த்துப்பாங்க அப்படின்னு கேட்பா. அம்மா நான் சொல்கிறேம்மா, இந்த உண்மையை சொல்கிறேம்மா நான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சரிப்பா, அங்கே போ, நீ சொல்லு. ஆனால் உன்னை யாராவது எதிர்த்தோ கிண்டலோ கேலியோ பண்ணால் நீ அதுக்கு ஈடு கொடுக்காத, நீ உண்மையை சொல்லு அப்படி சொல்லி ஜாப்பாலி அனுப்புகிறான். இவன் என்ன பண்ணுறான், ஒரு விறகு கட்டை வெட்டி அதை கட்டி அதை தலையில் வச்சு சுமந்துட்டு போகிறான். அந்த காலத்தில் குருகுலத்துக்கு சேரணும்னா காய்ந்த விறகுகளை ஒரு கட்டாக கட்டி கொண்டு வந்தாக்கன்னா அவன் குருகுலத்தில் சேர விருப்பப்படுறான்னு அர்த்தமா. அப்படி போய் இந்த 6 வயசு குழந்தை என்ன பண்ணுது, அந்த விறகு வெட்டி தலைமையில் எடுத்துன்னு போய் அங்கே கீழே போட்டுட்டு அவர் காலில் போய் நமஸ்காரம் பண்ணுது. பண்ண உடனே அவர் கேட்குறாரு, நீ யாருப்பா, உன் அப்பா பேர் என்ன, உன் அம்மா பேர் என்ன, நீ எந்த குலம், என்ன கோத்திரம்னு கேட்டவுடனே அது சொல்லுது, எங்கள் அம்மா எந்த காலத்திலும் எப்பவும் பொய்யே உரைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உண்மையை மட்டுமே உரைக்கின்றேன். நான் சொல்வதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள். என் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது. என் தந்தையோட குலம் என்ன என்று எனக்கு தெரியாது. நான் ஜாப்பாலியின் மகன் அப்படின்னு அவன் சொன்னான். சொன்ன உடனே கௌதம மகரிஷி என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஓடி பிடிச்சி அவனை கட்டிக்கிறார். கட்டிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிராமணனுக்கு இல்லை ஒரு குருகுலத்தில் சேரக்கூடிய அடிப்படை தகுதி என்ன தெரியுமா, சத்தியம் உரைத்தல். அதை சொல்லியிருக்கேன் நீ ஏன் பயப்படுற? எப்போ நீ சத்தியம் உரைத்தாயோ நீ அந்த க்ஷணமே மாணாக்கனாகும் தகுதி பெற்று விட்டாய். நான் உன்னை கண்டிப்பாக உன்னை சேர்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இனிமே நீ கவலையே படாத. யார் கேட்டாலும் உன்னுடைய வம்சம் என்ன, உன்னோட குலம் என்னன்னு கேட்டால் ஜாப்பாலி வம்சம்னு சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார். அவர்கிட்ட அவன் படித்து குருவை மிஞ்ச சிஷ்யனாக சேர்ந்து அவன் கடைசியாக அவர் எழுதினதான் ஜாப்பாலி உபனிஷத்துன்னு அதுக்கு ஒரு பெரிய இடத்த நம்ம அறிஞர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்து புலவர்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே ஜாப்பாலி உபனிஷத் படிக்காதவங்க யாருமே இல்லை. அப்பேற்பட்ட ஜாப்பாலி உபனிஷத்து ஏன் அந்த கதையை மகாபாரதத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்வது என்ன, எந்த சந்தர்ப்பத்திலும் பொய்யை உரைக்காமல் சத்தியத்தை உரைப்பதே உனது கடமை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாயில் எடுத்த உடனே நமக்கு என்ன வருதுன்னா, நமக்கு யார்கிட்ட ஒரு ஃபோன் கால் வருது, நமக்கு அது பிடிக்காதவங்க நம்பர், நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம், அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் சோம்பேறித்தனப்படுறோம். இல்லை அந்த நேரம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், இல்லை ஏதாவது பண்ணுறோம், நம்ம அந்த நேரத்துக்கு என்ன சொல்கிறோம், சில சமயம்தான் உண்மை சொல்கிறோம், சாப்பிட்றோம், சில சமயம் சும்மா கூட இருப்போம், அட்டன் பண்ண மாட்டோம். அப்போ நான் வெளியில் போயிருந்தேன்ப்பா, ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன், அதனால் நம்ம பார்க்கல அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நாமன்னு இல்லை, நம்ம பசங்களும் அப்படி தான். ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, எனக்கு உடம்பு சரியில்லை டீச்சர், வயிற்று வலி டீச்சர் அப்படிங்கிறான். யாராலையுமே உண்மைங்கிறத ஒரு சந்தர்ப்பத்தில் கூட சொல்ல முடியல. ஆனால் ஜாப்பாலியோட பையன் ஒரு சந்தர்ப்பத்திலையும் உண்மையாக இருந்தான். அதனால தான் அவனால் உபநிஷத்தை எழுத முடிஞ்சுது. அதனால தான் நம்ம இன்றைக்கும் அந்த உபநிஷத்தை பெருசாக கொண்டாடுறோம். நான் என்ன சொல்கிறேன், நம்ம பசங்களுக்கு நாம் நல்லது சொல்லிக் கொடுக்கலன்னா வேறு யார் சொல்லிக் கொடுப்பாங்க? அதனால் ஜாப்பாலி கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
ஆனால் நம்மளால் ஒருத்தர் வந்து உண்மை சொன்னால் கஷ்டப்படுவாங்கங்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும் நம்ம வந்து பொய் சொல்லலான்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் எது நல்லது எது கெட்டதுங்கிறதையாவது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எனக்கு என்னன்னா இதிகாசங்களை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறதே இல்லை. அதே போல் சூர்பனகையோட கதை வருது. சூர்பனகை வந்து கெட்டவ கிடையாது. சூர்பனகை வந்து ரொம்ப ரொம்ப நல்லவ. அவர் என்ன பண்ணுறா சூர்பனகை, ராவணனுக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். அவனே முன்ன நின்று தான் அந்த வித்யுத் அப்படின்னு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். யார்? ராவணன் வந்து தன்னோட தங்கைக்கு தானே மாப்பிள்ளை தேடி ஒரு நல்ல ஆண், அழகனா வீரனா இருக்கிற வித்யுத் அப்படிங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு நாடாக போய் ஜெயிச்சுட்டே வர்றார். அப்போ அவரோட தங்கையோட நாடு பக்கத்து நாடு. அந்த ஒரு நாடு மட்டும் ஜெயிக்காமல் ஏன் விடணும், அதையும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, சூழ்ச்சியால் வந்து வித்யுத்தை வந்து கொலை பண்ணுறாரு. அவர் அதாவது தந்திரத்தால் வித்யுத்தை கொலை செய்து தன்னோட தங்கையை வந்து விதவையாக்குது ராவணனே. அதனால தான் சூர்பனகை வந்து அதை மனசில் வச்சுருக்கா. நான் வந்து நீ சொன்ன மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு அவள் போய் கேட்குறா, எல்லாம் செய்கிறா. அவன் என்ன பண்ணுறான், அந்த நேரத்துக்கு அவளை வாயை அடைக்கிறதுக்கு அவளுக்கு தனியாக வந்து ஒரு இடம் கொடுத்து, ஒரு வனம் போல் ஒன்று கொடுத்து, அதில் ஒரு மாளிகை கட்டி நீ சௌக்கியமாக இரு அப்படி சொல்லி கொண்டு போய் ஒரு காட்டில் ஒரு மாளிகை கட்டி கொடுத்துட்றான். ஆனால் அவளுக்கு வந்து நினச்சி அவள் பொங்குறா. இப்பேற்பட்ட ராவணனை நம்ம அழிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவள் என்ன பண்ணுறா, காட்டில் சீதையை பார்த்த உடனே, ராமரை பார்த்த உடனே இவங்க தான் சரியான ஆள், ராவணனை கொல்லக்கூடிய வலிமை படைத்தவர்கள் நினச்சி தான் சுபாகு, மாரீச்சன் அந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு வந்து அசுரக்குலம் ஏகப்பட்ட பேர் அழிஞ்சு போயிடுறாங்க. அவள் செக் பண்ணிக்கிறா. என்ன செக் பண்ணிக்கிறான்னா, இந்த ராமன் வந்து ராவணனை கொல்லக்கூட பலம் வாய்ந்தவனான்னு இந்த மாதிரி அசுரர் கூட்டத்தெல்லாம் அழித்து அவன் சரியான ஆள் தான், ராவணனை எதிர்க்கக்கூடியவன் தான், ராவணனை அழிக்கக்கூடியவன் தான்னு தெரிஞ்ச அப்புறமா தான் இவ போய் சீதையை பற்றி 1க்கு 10 சொல்லி அவன் மனசில் கலகம் ஊட்டி, அவன் மனசில் ஆசை ஊட்டி அப்படி தான் ராவணனை கொல்றான். சூர்பனகை வந்து இயற்கையிலே நல்ல பெண் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த கதையை வந்து எந்த ராமாயணத்துலையும் எங்கேயும் சொல்லலை. ஆனால் இவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ஹேமா பாலாஜிங்கிற புக்கில் அவங்க எழுதியிருக்காங்க, சில பெண்கள் சில அதிர்வுகள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அவங்க சொல்லியிருக்காங்கப்பா. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு புதுமையான எழுத்தாளர் மாதிரியே தெரியல. அவ்வளோ யாருக்கும் தெரியாத கதைகள்லாம் அதில் இருக்குது. டைம் கிடச்சா நீங்களும் அதை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.